கடித்தில்லாலே பூவெடிப்பது யாராலே பொண்ணுங்க பேர்லாம் நான் வாயில சொல்ல மாட்டேன். என்ன பேரு? அந்த தங்கச்சியும் இதுல நடிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, நான் இப்போ கொஞ்ச நாளா பெண்களே பார்க்கறதில்ல. படம் பார்க்கும்போது பெண்கள் வந்தாங்கன்னா கண்ணை மூடி நான் வந்து அப்புறம் எதனா சொல்லுவேன். நீங்க எதனா ஒரு தம்ப்லைன்ல போட்டு என்ன கண்டமாக்கிடுவீங்க. டக்கரு 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 டபுள் டக்கரு 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 டபுள் டக்கரு டக்கரு. இப்போ டபுள் டக்கர் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சம்மருக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இயக்குனர் மீரா மகதி அப்படின்னு போட்டுருந்துச்சு. அந்த இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தில் கதாநாயகனா தீரஜ் அப்படின்னு போட்டுருந்துச்சு. புதுமுகம்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் காசு பண்ணா மணி கருணாகரன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த பொண்ணு பேர் என்னப்பா? பாருப்பா பொண்ணுங்க பேர்லாம் நான் வாயில சொல்ல மாட்டேன். என்ன பேரு? அந்த தங்கச்சியும் இதுல நடிச்சிருக்காங்க. அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் என் தலைவன் மன்சூர் அலிகான் அவர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. அவரை காமிச்சவொன்னே தியேட்டரில் சும்மா கிளாப்ஸ் பறக்குது. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மியூசிக் வந்து வித்யாசாகர் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தீம்தன கடித்தில்லாலே பூவெடிப்பது யாராலே அப்படின்னு போட்டு சும்மா ஒரு குத்திருக்காரு. படம் நல்லா அருமையா இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்க. அவர் தான் ப்ரொடியூசர் நினைக்கிறேன். சார் ஒரு நிமிஷம். நீங்களா சார் ப்ரொடியூசர்? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. நீங்க தான் இங்க வாங்க. அதாவது அநேகமா மாலையேடுப்பா சார் வந்து அநேகமா இந்த படத்தோட ஒண்ணு ப்ரொடியூசரா இருக்கும், டைரக்டரா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. போடுப்பா மாலையை போடுப்பா. நல்லா இருந்துச்சு. டைரக்டர் வந்திருக்காரா? அப்படிங்களா? சூப்பர். படத்தோட டைரக்டர் யாருன்னு தெரியல. மீரா மகதி அப்படின்னு போட்டு வந்திருக்காங்களா? கொஞ்சம் கூப்பிடுங்களா. யார் வந்திருக்காரா? யார்? நீங்களா டைரக்டர்? அதாவது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாமே செல்ஃபோன் ஆகி போச்சு இல்லையா? அதில் லெஃப்ட்டு ரைட்டு எங்கடா அந்த பொம்மை? இந்த லெஃப்ட் ரைட்டை வச்சு தான் படமே போயிட்டு இருக்கு. ஆமா, நல்ல படம், நல்லா அருமையா இருக்கு. முக்கியமா இவங்க தங்கச்சி, அந்த பொண்ணு பேர் என்னவா? இவங்க தங்கச்சி அந்த யாஷிகா தங்கச்சி வந்து இதுல ஒரு சாங் ஒன்று, படம் ஃபுல்லா வராங்க. ஒரு சாங், ஒரு ஐட்டம் சாங் ஒன்று, இந்த பசங்க எல்லாம் தேட்டர்ல இருந்துச்சு ஆடுற மாதிரி இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, என் தலைவன் மன்சூர் அலிகான் அவர்கள் இந்த படத்தில் அவர் வந்தவன்னா சும்மா என்ட்ரி தியேட்டரில் சும்மா கிளாப்ஸ் பறக்குது. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அந்த பொண்ணு பேர் தெரியலையாப்பா. காரணம் என்னன்னா, நான் இப்போ கொஞ்ச நாளாக பெண்களே பார்க்கறதில்லப்பா. படம் பார்க்கும்போது பெண்கள் வந்தாங்கன்னா கண்ணை மூடி ஏன்னு கேளுங்க. பெண்கள் நாட்டின் கண்கள். நான் வந்து அப்புறம் எதனா சொல்லுவேன். நீங்கள் எதனா ஒரு தம்ப்லைனில் போட்டு என்ன கண்டமாக்கிடுவீங்க. அதனால ஒரு மனிதன் எப்பவுமே கண்டமும் ஆகக்கூடாது இல்லையா? அதனால மன வருத்தம் தான். இதை வந்து இல்லை, உங்களை மாதிரி ப்ரெஸ் மீடியா பீப்புள் தான் இதை நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வரணும். ஏன்னு கேளுங்களேன், இன்றைக்கி கூல் சுரேஷுக்கு வந்து இவ்வளோ ஒரு மாசு கெத்து இருந்தாலும் அந்த டைரக்டரு ப்ரொடியூசர் தான் இதை வந்து யோசிக்கணும். அடடா, கூல் சுரேஷை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அவருக்கு இவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ இந்த கூட்டம் எல்லாம் நம்ம அவரை வச்சு படம் எடுக்கும்போது அந்த கூட்டம் தேட்டருக்குள்ளே வருமே. இது வந்து சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வருமே. அப்படின்றது படம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பப்ளிசிட்டி ஆகுமே அப்படின்னு தெரியணும். என்ன பிரதர், கரெக்டாக இல்லையா? கரெக்டா. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் இப்படி இருக்கும்போது இது வந்து டைரக்டர் தான், ப்ரொடியூசர் தான் இதை வந்து யோசிக்கணும். எனிவே, இந்த டபுள் டக்கர் படம் வந்து நல்லா இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.